குடியரசு கட்டுரை ஜூலை 12, 1925. சேரன் மாதேவி குருகுலம். குருகுல விஷயமாய் எனது அபிப்பிராயம் என்ன என்பதை பற்றி நான் தெளிவாய் கூறவில்லை என்றும், வேண்டுமென்றே அவ்விதம் கூறாமலிருக்கின்றேன் என்றும் முக்கியமான சில கனவான்கள் என்னை எழுதியும் நேரிலும் கேட்கிறார்கள். இவர்கள் என்னை பற்றி சரியாய் உணர்ந்து கொள்ளாதவர்கள் என்றுதான் நான் சொல்லக்கூடும். அதோடு தமிழ்நாட்டு நடப்புகளையும் சரிவர கவனித்திருக்க மாட்டார்கள் என்றும் நினைக்கிறேன். குருகுல விஷயமாய் டாக்டர் வரதராஜலு நாயுடு பத்திரிகையின் வாயிலாக எழுதுவதற்கு ஒரு வருஷ காலம் முன்னிருந்தே இதை பற்றிய சகல விஷயங்களையும் அநேக கூட்டங்களில் தெரியப்படுத்தியிருக்கிறேன். சென்ற வருஷம் விருதுப்பட்டியில் ரத்தினசாமி நாடார் ஞாபக சின்ன வாசகசாலை ஆண்டு விழாவிலும் பேசியிருக்கிறேன். குருகுலத்திற்கு தமிழர்கள் பணம் கொடுக்க காரணங்களாயிருந்த நவசக்தி, தமிழ்நாடு முதலிய பத்திரிகை ஆசிரியர்களிடமும் அவர்கள் குருகுலத்திற்கு பணம் கொடுக்கும்படியாயும், பாரத மாதா கோவில் கட்டுவதற்கு பணம் கொடுக்கும்படியாயும் தங்கள் பத்திரிகைகளில் எழுதி வருவதை பலமாய் கண்டித்தும் வந்திருக்கிறேன். ஸ்ரீமான் கல்யாணசுந்தர முதலியார் அவர்கள் நான் சொன்ன காலத்தில் நிரம்பவும் பரிதாபமாய் ஏதோ தேசத்திற்காக கஷ்டப்பட்டவர்கள், அவர்கள் விஷயத்தில் நாம் இவ்வளவு கணக்கு பார்க்கக்கூடாது, பொது ஜனங்களுக்கு இவையெல்லாம் தெரியும், நாம் இவர்கள் காரியத்திற்கு தடையாய் நிற்பதாய் அவர்கள் ஏன் நினைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். டாக்டர் நாயுடு சொன்னதாவது: பாரத மாதா கோவில் கட்டுகிற விஷயத்தில் நான் தெரிந்தேதான் செய்து வருகிறேன். குருகுல விஷயத்தில் நீங்கள் சொல்லுகிற மாதிரி ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் அவ்வளவு மோசமாயிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி ஒரு ஆசிரமம் நம் தமிழ்நாட்டிற்கு வேண்டியதுதான். நீங்கள் சொல்லுகிற மாதிரி வித்தியாசங்கள் அங்கு நடக்குமேயானால் அதை 5 நிமிஷத்தில் நிறுத்திவிட என்னால் முடியும் என்று சொல்லிவிட்டார். நான் கொஞ்சம் மன வருத்தத்தையும் காட்டிக்கொண்டு சிநேக முறையில் சில கடின பதங்களை உபயோகித்தேன். பிறகு கொஞ்ச நாளைக்குள் திருச்சியில் கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீமான் வே. சு. ஐயர் அவர்கள் மறுபடி 5000 ரூபாய் காங்கிரசிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, நானும் ஸ்ரீமான் தண்டபாணி பிள்ளை அவர்களும் கண்டிப்பாய் பணம் கொடுக்கக்கூடாது, முன் கொடுத்த பணமே தமிழர்களின் இழிவுக்கு உபயோகப்படுகிறது என்று சொல்லி அங்கு நடக்கும் சில கொடுமைகளை எடுத்துச் சொன்னோம். ஸ்ரீமான் வே. சு. ஐயர் அவர்கள், நான் அப்படி செய்வேனா? அந்த இடம் நிரம்பவும் வைதிகர்கள் நிறைந்துள்ள இடமானதாலும் சமையல் செய்கிறவர்கள் ஒப்புக்கொள்ளாததாலும் இவ்வித வித்தியாசங்கள் இனி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், சீக்கிரம் மாற்றிவிடுகிறேன். அதுவரையில் நானும் சாதம் சாப்பிடுவதில்லை, அதற்காகத்தான் நிலக்கடலை சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வரும்போது ஸ்ரீமான் சி. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், தாங்கள் நிலக்கடலை சாப்பிடுவதால் நாயக்கர் சொல்லுகிற ஆட்சேபனை தீர்ந்து போகுமா? இவ்வளவு தூரம் இவர்கள் சொல்லும்படியாய் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதனால் தங்கள் பேருக்கு கெடுதல் வந்து சேரும். என் குழந்தைகளை கூட ஆசிரமத்திற்கு அனுப்பலாம் என்றிருந்தேன். இவைகளை கேட்டபின் நானும் அனுப்பப் போவதில்லை. இந்த ஆவலாதிகளை சரி செய்துவிட்டு மேல்கொண்டு காங்கிரஸை பணம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவையும் கேட்டுக் கொண்டிருந்த டாக்டர் நாயுடு, எனக்கும் இம்மாதிரி ஆவலாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் சீக்கிரத்தில் ஆவலாதிகளுக்கு காரணமான வித்தியாசங்களை எல்லாம் ஒழித்து விடுவதாய் சொன்னார். ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் இவ்வித வித்தியாசமெல்லாம் பாராட்டுகிறவர்கள் அல்ல. ஆனால் எப்படியோ திருநெல்வேலி பிராமணர் செல்வாக்குள்ள இடத்தில் குருகுலம் அமைக்கப்பட்டு போய்விட்டது. ஆனாலும் சீக்கிரத்தில் ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் சொல்கிறபடி நடக்கும் என்கிற நம்பிக்கையின் மேல்தான் நான் சும்மா இருக்கிறேன் என்று சொன்னார். நான் இவையாவும் ஒழுங்கான பிறகுதான் மேல்கொண்டு ரூபாய் கொடுப்பதை பற்றி யோசிக்கப்படும். இந்த நிலைமையில் யோசித்தால் முன் ரூபாய் கொடுத்ததே தப்பு. தங்களுக்கு ரூபாய் கொடுக்க தீர்மானித்த மீட்டிங்கில் நான் இல்லை. இருந்திருந்தால் சரியானபடி ரெக்கார்டு செய்து கொண்டுதான் ரூபாய் கொடுத்திருப்பேன். அது சமயம் செக்கில் கையெழுத்து போடும் வேலை எனக்கென்று ஒதுக்கப்பட்டு வைத்திருந்தும் இந்த ஒரு செக்கு மாத்திரம் ஏற்பாட்டுக்கு விரோதமாய் எப்படியோ என் கூட்டு காரியதரிசியால் கையெழுத்து போட்டு செக்கு வெளியாகி பணம் வெளிப்பட்டு போய்விட்டது. கிரமமாய் பார்த்தால் அந்த பணத்தை திருப்பி வாங்க வேண்டும் என்று சொன்னேன். ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் மன வருத்தத்துடன், உலகில் எல்லாரும் தர்மம் செய்வார்கள், நமது நாயக்கரோ செய்த தர்மத்தை திருப்பி வாங்க வேண்டுமென்கிறார் என்று சொன்னார்கள். நிற்க பின்னால் கொஞ்ச நாளைக்குள்ளாகவே மறுபடியும் தமிழ்நாடு பத்திரிகை குருகுலத்தை பற்றிய விளம்பரங்களும் வசூல் குறிப்புகளும் பிரசுரித்து வந்தது. இதனால் இழிவுபடும் பிராமணரல்லாதாரே தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிகம் பணம் கொடுத்து வருவதாய் அறிந்து டாக்டர் நாயுடு இந்த மாதிரி தமிழர்களின் இழிவுக்காக நடத்தப்படும் குருகுலத்திற்கு பண உதவி செய்யும்படி எழுதுகிறார். அதனால் ஏமாந்த வெகுஜனங்கள் பணம் கொடுத்து விடுகிறார்கள். இதை பற்றி பல தடவைகளில் நான் சொல்லியும் கேட்கவில்லை என்று பல பேரிடம் நான் டாக்டர் நாயுடு பேரில் குற்றம் சொல்லிக் கொண்டு அதற்கு ஓர் எண்ணத்தையும் கற்பித்து வந்தேன். டாக்டர் நாயுடுவுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு சிநேகிதர் என்னுடன் பேசிக்கொண்டு இருக்கும்போது, டாக்டர் நாயுடுவிடம் உங்களுக்கு ஏன் தப்பபிப்பிராயம் இருக்கிறது? நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கலாமா என்று கேட்டார். நான் குருகுலத்தை விளம்பரம் செய்வதை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி
குருகுலத்திலிருந்து வெளியான ஒரு பையன் சொன்ன சில விஷயங்களையும் சொல்லி மலேயா நாட்டில் குருகுலத்திற்கு தமிழர் பணம் கொடுத்து கொண்டிருப்பதாய் வெளியான ஒரு பத்திரிகையையும் காட்டினேன். அதோடு தமிழ்நாட்டு சுயராஜ்ய கட்சி சூழ்ச்சிகளையும் சொல்லி அதையும் டாக்டர் நாயுடு ஆதரிக்கிற விஷயத்தையும் சொன்னேன். அதற்கு அவர், டாக்டர் நாயுடு அவர்களுக்கு இவ்விஷயங்களை எடுத்துச் சொல்லி வேண்டியது செய்கிறேன். ஆனால் சில பிராமணர் தந்திரம் தங்களுக்கு தெரியாததா? டாக்டர் நாயுடு இதை வெளிப்படுத்தினால் வேறு சில பிராமணரல்லாதாரையே டாக்டர் நாயுடுவுக்கு விரோதமாய் கிளப்பிவிட்டு நமக்குள்ளேயே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும்படி செய்துவிட்டு தாங்கள் காரியத்தை நடத்திக் கொள்வார்களே. பிறகு எழுதினவர்தான் தனியாக நிற்க வேண்டும் என்று சொன்னார். உடனே நவசக்தி முதலிய பிராமணரல்லாத பத்திரிகைகள் எல்லாம் கண்டிப்பாய் நாயுடுவை ஆதரிக்கும். அநேக பிராமணரல்லாத பத்திரிகைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் யார் முன்னே எழுதுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த விஷயத்துக்கு எதிரடையாய் யோக்கிய பொறுப்புள்ள பிராமணரல்லாத பத்திரிகைகளோ பிராமணரல்லாத பிரமுகர்களோ முன்வர மாட்டார்கள் என்பது எனது உறுதி என்று சொல்லி உடனே குருகுல நடவடிக்கையை வெளிப்படுத்தும்படி நண்பரை கேட்டுக்கொண்டேன். அதற்கேற்றாற்போல் டாக்டர் நாயுடுக்கும் குருகுலவாசி ஒருவரிடமிருந்து ஒரு கடிதமும் மலேயா நாட்டிலிருந்து ஒரு கடிதமும் வந்திருந்த சமயமும் ஒத்துக்கொண்டது. உடனே உண்மையை வெளியிட்டார். நானும் சில பிராமணரல்லாத பத்திராதிபர்களுக்கு இது விஷயத்தில் நியாயம் செய்யும்படி எழுதினேன். அவர்களும் மற்றும் நான் எழுதாத சில பத்திரிகை கனவான்களும் இந்த முதல் வியாசத்தை தமிழ்நாடு பத்திரிகையிலிருந்து தங்கள் பத்திரிகையில் எடுத்து போட்டும் மற்றும் தங்கள் மனசாட்சிக்கொப்ப ஆதரித்தும் வந்தனர். இவை எல்லாவற்றிலும் தனவேசிய ஊழியன் குமரன் இவ்விரு பத்திரிகைகளின் ஆசிரியர்களும் தங்கள் மனசாட்சிப்படி தைரியமாய் உதவி செய்ததை தமிழ் மக்கள் மறக்க முடியாது. இவற்றின் பலனாய் தமிழர் வசிக்கும் வெளிநாடுகளிலும் இவ்விஷயங்கள் பரவி தற்காலம் குருகுல விஷயமாய் மாத்திரம் அல்லாமல் பிராமணரல்லாதார் என்போருக்குள் வெகுகாலமாய் அடங்கி கிடந்த வேதனைகள் எல்லாம் வெளிக்கிளம்பின. இவைகளை எல்லாம் நான் திருவண்ணாமலையில் கூடிய தமிழ்நாடு மாகாண காங்கிரஸில் தலைமை வகித்த காலத்தில் முகவுரையிலும் முடிவுரையிலும் தெளிவாய் சொல்லியிருக்கிறேன். அதற்கேற்றாற்போல் மகாத்மாவும் இவை ஒழியாமல் வெறும் ஒத்துழையாமை என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனமென்று கருதி கதர் தீண்டாமை இவை 2 மாத்திரம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விடலாம் என்று பெல்காம் காங்கிரஸில் காலம் குறிப்பிடாமல் ஒத்துழையாமையை ஒத்திவைத்துவிட்டார். இனி ஒத்துழையாமையை ஜனங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய காங்கிரஸில் காரியத்திலோ தத்துவத்திலோ கொள்கையிலோ இல்லை. இதோடு கூடவே தேவஸ்தான ஆக்ட் என்று சொல்லப்படும் இந்து மத தர்ம பரிபாலன மசோதா ஒன்றும் வந்தது. இதை பற்றியும் ஜனங்கள் ஒன்றும் அறியாதபடி மதம் போய்விட்டது, மடம் போய்விட்டது, கோயில் போய்விட்டது என்று வெறும் பச்சை அழுகை அழுது கொண்டு மந்திரிகளையும் ஜஸ்டிஸ் கட்சியையும் மாத்திரம் திட்டுவதோடல்லாமல் அந்த மசோதாவையே தொலைத்து போட பிராமண பத்திரிகைகளும் பிராமண ராஜ்ய தலைவர்கள் என்போர் பலரும் தங்கள் பத்திரிகைகளில் எழுதவும் மேடைகளில் நின்று பேசவுமாய் அட்டகாசம் செய்து வந்தனர். இதை நம்பிக்கொண்டு பிராமணரல்லாத ராஜ்ய தலைவர் என்போர்கள் பலரும் ஒத்துப்பாடிக்கொண்டு வந்தார்கள். இதையும் பார்த்து சகிக்காமல் ஒத்துழையாமையோ ஒத்தி போடப்பட்டாய்விட்டது. இனி இதை பற்றி சும்மா இருப்பது ஒழுங்கல்லவென்று நினைத்தே டாக்டர் நாயுடுவுக்கும் ஸ்ரீ கல்யாண சுந்தர முதலியார் அவர்களுக்கும் நான் காயலா வாய்ப்படுக்கையில் இருந்து கொண்டே சொந்தமாய் இனி நீங்கள் வாய்மூடிக் கொண்டிருக்க கூடாது, மந்திரிகளையும் ஜஸ்டிஸ் கட்சியையும் பிராமணர்கள் வைவதை பற்றி நமக்கு ஒன்றும் அவ்வளவு வருத்தமில்லை, ஆனால் நல்ல சட்டத்தை பாழடிக்க பார்க்கிறார்கள், இதை நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கண்டிப்பான கடிதம் ஒன்று எழுதிவிட்டு நானும் என் அபிப்பிராயத்தை கேட்டிருந்த திராவிடன் பத்திராதிபருக்கு பதில் எழுதுகின்ற முறையில் எழுதிவிட்டேன். டாக்டர் நாயுடுவும் உடனே தனது அபிப்பிராயத்தை எழுதிவிட்டார். மறுபடியும் சில பிராமணர்கள் சென்னையில் ஒரு கூட்டம் கூட்டி மசோதாவை கட்டுப்பாடாய் எதிர்ப்பதற்கென்று ஒரு சபை அமைத்ததை பார்த்து ஸ்ரீமான் கல்யாண சுந்தர முதலியார் அவர்களுக்கும் டாக்டர் நாயுடுவுக்கும் ஒரு பகிரங்க கடிதம் என்று ஒன்று எழுதி எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பி அவர்களுக்கும் அனுப்பினேன். அதற்கு இவ்விரண்டு தலைவர்களும் பதில் எழுதவே இல்லை. அதன் காரணத்தை பற்றி சாவகாசமாய் பேசிக் கொள்ளலாம். மாறுதல் வேண்டாதார் என்று சொல்லப்படும் அநேக பிரமுகர்கள் இதை ஆதரித்து இது சம்பந்தமான எவ்வித பிரசாரத்திற்கும் தாங்கள் உதவி செய்வதாய் எனக்கு கடிதங்கள் எழுதினார்கள். பிறகு டாக்டர் நாயுடு குருகுலத்தை பற்றி வெளியில் பிரசாரத்திற்கு போயிருந்த காலத்தில் அங்கு நடந்த சம்பவங்களும் பத்திரிகைகளில் வெளிவந்த சம்பவங்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டன. அந்த கூட்டத்திலும் பலவித தீர்மானங்கள் வந்தன. அவைகளில் ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாக கூட்டத்தாரால் கொண்டு வரப்பட்டது. அதாவது குருகுலம் ஒரு குறிப்பிட்ட கொள்கைப்படி நடக்காததால் அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 5000 ரூபாய் கொடுத்ததற்காக வருந்துகிறது என்பது. இது நிர்வாக கமிட்டியில் ஸ்ரீமான் ஆதிநாராயண செட்டியார் அவர்களால் திருத்திச் சொல்லப்பட்டு எழுதியது.
இரண்டாவது, ஆசிரம நிர்வாகங்களில் மற்றவர்கள் பிரவேசிக்கக்கூடாது, ஆச்சாரியார் சொல்லுகிறபடியே விட்டுவிட வேண்டும். ஆனால் இவ்வளவு தூரம் குருகுல விஷயம் விவாதத்திற்கிடமாய்விட்டதால் அங்கு சமபந்தி போஜனம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது போல் ஒரு திருத்த பிரேரிபனை ஸ்ரீமான் சி. ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் பிரேரிப்பிக்கப்பட்டு டாக்டர் ராஜன் அவர்களால் ஆமோதிக்கப்பட்டது. மூன்றாவது, மனிதன் பிறவியினால் உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்ளக்கூடாது. இந்த கொள்கைகளை தேசிய விஷயங்களிலும் தேசிய ஸ்தாபனங்களில் பொருள் பெற்று தேசிய உணர்ச்சியுடன் நடத்தி வரும் குருகுலத்திலும் நடைபெறும்படி செய்ய வேண்டுமென்றும், இது நடைபெற சப் கமிட்டி ஒன்று ஏற்படுத்த வேண்டுமென்றும் என்பது போன்ற ஒரு திருத்த பிரேரேபனை ஸ்ரீமான் எஸ். ராமநாதன் அவர்களால் கொண்டுவரப்பட்டது. இது நானும் ஸ்ரீமான் ராமநாதன் அவர்களுமாய் சேர்ந்து எழுதப்பட்டதாகும். இவைகளில் ஸ்ரீமான் எஸ். ராமநாதன் அவர்கள் தீர்மானம்தான் நிறைவேறியது. உடனே டாக்டர் நாயுடுவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக் கமிட்டிக்கு நம்பிக்கை இருப்பதாய் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் நடக்கும் போதும் நடந்து முடிவடைந்து கொண்டிருக்கும் போதும் சிலர் ராஜினாமா செய்துவிட்டார்கள். பிறகு இவர்களை பின்பற்றி 4-5 பேர் ராஜினாமா கொடுத்து விட்டார்கள். இதற்கு பிறகு குருகுலவாதம் ஒரு விதமாய் முடிவு பெறுமா என்கிற கவலையுடன் நானும் ஸ்ரீமான்கள் எஸ். ராமநாதன், ஏ. வி. தியாகராஜா ஆகிய மூவருமாய் சேர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக் கமிட்டியாரால் நியமிக்கப்பட்ட சப் கமிட்டியார் என்கிற தன்மையில் ஒரு தடவையும் குருகுலத்திற்கு பொருளுதவி செய்த தமிழர் கூட்டத்து நிர்வாக சபையார் அழைப்பு கிணங்கி அவர்களுடன் ஒரு தடவையுமாக 2 தடவை குருகுலத்திற்கு போயும் வந்திருக்கிறேன். இதன் ரிப்போர்ட்டுகள் பின்னால் வரும். வாசகர்களும் நண்பர்களும் இதிலிருந்து குருகுல விஷயமாய் எனது அபிப்பிராயத்தையும் கொள்கைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடும் என்று நினைக்கிறேன். குடியரசு மே 2, 1925. தமிழர் கூட்டம் ஏப்ரல் 30, 1925 தேதியில் திருச்சிராப்பள்ளி ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திருவாளர் மு. க. விஸ்வநாதம் செட்டியார் அவர்கள் அக்ராசனத்தின் கீழ் சேரன்மாதேவி குருகுலத்தை சீர்திருத்த பிராமணரல்லாதாரின் மகாநாடு நடைபெற்றது. பின்வரும் தீர்மானங்கள் ஏகமனதாய் நிறைவேறின. தீர்மானம் 1. சேரமாதேவி குருகுலத்துக்கு பண உதவி செய்தது ஸ்ரீமான் வ. வே. சு. ஐயரவர்களை நம்பியதாலேயே. ஆதலால் ஐயரவர்கள் பணம் கொடுத்தவர்களை கூட்டி ராஜினாமா கொடுக்க வேண்டியது நியாயமாயிருக்க, அவ்வாறு செய்யாமல் அங்கு வேலை செய்பவரிடம் தமது தலைமை ஸ்தான ராஜினாமாவை கொடுத்ததை இக்கூட்டம் கண்டிக்கிறது. தீர்மானம் 2. ஸ்ரீமான் வ. வே. சு. ஐயரவர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவே சிறிதும் அதிகாரமில்லாத சிலர் அதனை ஏற்றுக்கொண்டதோடும் அமையாது குருகுல கிளர்ச்சிக்கு பெருங்காரணமாயிருந்த ஸ்ரீ மகாதேவையரவர்களை தலைவராகவும் தேர்ந்தெடுத்ததை இக்கூட்டம் பலமாக கண்டிக்கிறது. தீர்மானம் 3. குருகுல நடைமுறையானது நேரான வழியில் நடைபெறவில்லை. ஆதலால் அதனை திறம்பட நடத்துவதற்கு பின்வரும் கமிட்டியை இக்கூட்டம் அமைக்கிறது. இக்கமிட்டியாரிடம் குருகுல சம்பந்தமான சகல பொறுப்புகளையும் ஒப்புவித்துவிட வேண்டுமென்றும், இதற்கு ஐயரவர்கள் 1 மாத காலத்திற்குள் இணங்காராயின் வாங்கிய பணத்தை கேட்பவர்களுக்கு திருப்பிக் கொடுத்துவிட வேண்டுமென்றும், ஐயர் அவ்வாறு செய்யாவிட்டால் ஐயரவர்களிடமிருந்து குருகுல சொத்துக்களை பெறுவதற்குரிய முறைகளை இக்கமிட்டியார் அனுஷ்டிக்கலாம் என்றும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. கமிட்டி அங்கத்தினர்கள் பின்வருமாறு: ஸ்ரீமான்கள் பி. வரதராஜுலு நாயுடு, வை. சு. ஷண்முகம் செட்டியார், ஆர். கே. ஷண்முகம் செட்டியார், மு. காசி விஸ்வநாதம் செட்டியார். ராய சொக்கலிங்கம் செட்டியாரை இக்கமிட்டிக்கு காரியதரிசியாகவும் நியமிக்கிறது.